அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கொஸ்டின் ஆன்சர் பகுதிக்கு வந்தாச்சு. கேள்வி பதில் பகுதி ரொம்ப நாள் ஆச்சு, 2 வாரத்துக்கு மேலே ஆச்சு. அதனால இன்னைக்கு அதில் வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்தாச்சு. முதல்ல கேள்வி கேட்டிருக்கிறது யார் கொடுத்துருக்காங்கன்னா சகிலா பானு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜாதகருடைய அப்பாவின் ஆயுள் காலம் எவ்வளோ சொல்ல முடியுமா? முதல் கேள்வி எப்படியா அமக்களமா இருக்கு. ரைட்டு, ஓகே, பார்த்துருவோம். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி தானே ஆகணும். லைவ் போடணும், மற்ற ஜோதிடர்கள் மாதிரி லைவ் போடணும், ஜூம் மீட்டிங் வைக்கணும், எல்லா பேரும் இணைச்சி பேசணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. ஆனால் நம்மகிட்ட சிஸ்டம் மற்றபடியான வசதி எதுவுமே கிடையாது. ரெண்டாவது யூடியூப்லேருந்து ஏதாச்சும் ஒரு வருமானம் வந்தால் தானே ஏதாச்சும் அடுத்தடுத்த ஸ்டெப் வைக்க போக முடியும் இல்லையா? அப்போ முதல்ல ஏதாச்சும் ஒரு 2 வருமானம் வந்து அப்புறம் ஜூம் லிங்க் வாங்கணும்னா அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும், அதுக்கு பணம் கட்டணும், அப்புறமேட்டு லைவ் வர்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. சரி, வர பார்ப்போம் காலப்போக்கில் எப்படி போகுதுன்னு. என்ன தேதி டேட்டா பொறுத்து கொடுத்துருக்காங்க? 13/1/1978. 13/1/1978 பிறந்திருக்கிறாங்க. 6:45 PM சாயந்தர நேரத்தில் பிறந்திருக்கிறாங்க. பெங்களூரில் பிறந்திருக்கிறாங்க. சரி, ஓடிக்கிட்டு இருக்கிறது கேது தசை, குரு புத்தி. ஜாதகத்தை டிஸ்பிளே கொண்டு வரேன், சைடில் கொண்டு வரேன், பார்த்துக்கோங்க. ஓடிக்கிட்டு இருக்கிறது கேது திசை, குரு புத்தி. கடகலக்கணமாக வந்திருக்குது. கும்பராசி, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. கேது திசை. கேது லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல உட்காந்து திசையை நடத்துறாரு. சரி, இப்போ இந்த கடகலக்கணத்துக்கு 9க்கு அதிபதியான குரு, அப்புறம் தந்தை காரகன் சொல்லக்கூடிய சூரியன், இவங்க 2 பேருமே ராகு கேதுவுடைய மிட் பாயிண்ட்ல மாட்டிருக்கிறாங்க. சரியா? அப்ப ஏதோ ஒரு உடல்நிலை கோளாறு பிரச்சனை அப்படிங்கிறது சொல்ல முடியுது. ஆனா எவ்வளவு காலம்னு சொல்றதெல்லாம் தப்பான விஷயம்னு சொல்லலாம். சனி எனக்கு தெரிய இந்த கேது தசை முடிகிறதுக்குள்ள முடிஞ்சிடும் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஏன்னா எடுத்தோடனே நெகட்டிவா 2026 ஜூலை வரைக்கும் இருக்குது. கேது தசை 2026 ஜூலை வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிய இந்த இதில் கேது திசையிலேயே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா கேது இருக்கிற வீட்டையே லக்னம் வச்சா கூட லக்னாதிபதி குருவே ராகு கேது மிட் பாயிண்ட்ல தான் மாட்டிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வைக்கலாம். ப்ளஸ் 9க்கு அதிபதி அவருடைய செவ்வாய் நீசம் பெற்று இருக்கிறார். சரியா? தந்தை ஸ்தானாதிபதி இந்த இடத்துல கரெக்டாக காமிச்சு கொடுத்துரும். இதே தான் ரொம்ப துல்லியமாகவும் இருக்கும். லக்னத்திலே செவ்வாய் நீசமாக இருக்கிறாரு. இப்போ கேது இருக்கிற விட்ட லக்னமாக வச்சா லக்னாதிபதி குரு ராகு கேது மிட் பாயிண்ட்ல மாட்டிருக்கிறாரு. அவரே 10க்கு அதிபதியாகவும் வர்றாரு. சரி, அப்போ ஏதோ ஒரு கர்மா நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி போகும். சரியா? 9க்கு அதிபதி செவ்வாய் அது கடகத்தில் நீசமாகிறாரு, தந்தை ஸ்தானாதிபதி. அதே மாதிரி தந்தை காரகன் சூரியனும் 10ஆம் இடத்திலே கர்மஸ்தானத்தில் உட்காந்து ராகு கேதுவோடைய மிட் பாயிண்ட்ல மாட்டிருக்கிறாரு. அப்படிங்கிறனால தந்தைக்கு இந்த கேது திசை தான் கடைசி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரி, அடுத்து யாரு கேட்டிருக்கிறாங்கன்னா பிரியா, திருவள்ளூர்ல இருந்து. எந்த தசாபுத்தியில் அரசு வேலை கிடைக்கும்? எப்போது வீடு மனை சொத்துக்கள் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 2000 பிறந்திருக்கிறாங்க. சரி, ஓகே, பிரியா எடுத்தாச்சு. தனுசு லக்னமா வந்திருக்குது. கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க. இப்போ ராகு திசை சுக்கிர புத்தி நடப்பில் ஓடிக்கிட்டு இருக்குது. இது 2025 அக்டோபர் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. சரி, ரைட், பார்ப்போம். அரசு வேலை, சொந்த வீடு மனை வண்டி வாகனம். ராகு திசை. ராகு 8ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல தரிச்ச ராகுவா உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருக்கு வீடு கொடுத்த சந்திரன் அவருக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராகு வாங்கியிருக்கிறது சனி சாரம். சனியும் சந்திரனா 6, 8 போயிட்டாங்க. சரி, ரைட்டு. அடுத்த வர குரு திசையா அது எப்படி இருக்கும்? குரு மேசத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த இடத்துல சுக்கிரன் செவ்வாய் பரிவர்த்தனை ஆகுது. குரு சுக்கிரன் சாரமே வாங்கியிருக்கிறாரு. சுக்கிரன் கூடயே இருக்கிறாரு. சனியும் கூட இருக்கிறாரு. செவ்வாய் கூட சூரியனும் சம்மந்தப்படுறாரு. நீங்க எதிர்பார்க்கறது 2026 தான் எதிர்பார்க்க முடியும். 2025 கடைசி வரைக்கும் கிடைக்கிறது வாய்ப்பு குறைவு. அப்படி அமையறதா இருந்தா நான் சொன்ன மாதிரி 2025 அக்டோபருக்கு அப்புறம் தான் நீங்க சொல்ற மாதிரி அந்த அரசு வேலை முயற்சி பண்றது வைக்கிறது. முயற்சி கூட நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் 2025 அக்டோபருக்கு அப்புறம் தான் அரசு வேலை சம்மந்தப்பட்ட அதாவது ஒரு வேலை வாய்ப்பும் சொத்து பத்து சேர்க்கிறதும் எல்லாமே அமையும் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டான பதில். ஆனால் 2026 ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
குரு லக்னாதிபதி திசையாகவும் வரும். ப்ளஸ் ஆட்சி பெற்ற செவ்வாய் சுக்கிரன் கூட பரிவர்த்தனையில் இணைகிறாரு. சனி தொழில்காரகனும் இணைகிறாரு. சூரியன் அரசாங்க கரகம், செவ்வாய் அரசாங்க கரகம் சம்பந்தப்படுறதுனால இவங்க எதிர்பார்க்கறது ஃபுல்லாக அடுத்த திசை குரு திசை தான் நடக்கும். அதனால ஒரு 1.5 வருஷம் வெயிட் பண்ணுங்க. அடுத்து நிர்மலா கொடுத்துருக்காங்க. 92 பிறந்திருக்கிறாங்க. திருமணம் எப்போது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 92 இப்போ 32 வயசு ஆயிடுச்சு இல்லையா? ஆமா, 32 வயசு ஆயிடுச்சு. நிர்மலா அப்படிங்கிறவங்க கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு ரிஷப லக்னம் வந்துருக்குது. விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க. நடக்கிறது கேது திசையில புதன் புத்தி. திருமணம் எப்போது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறாங்க இல்லையா? கேது திசை முதல்ல இந்த லக்னத்தில் செவ்வாய் அதாவது மங்களகாரகன் ப்ளஸ் 7-12 கதிபதியான செவ்வாய் நீசமாக இருக்கிறாரு. ப்ளஸ் சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை ஆகுறாங்க. அதனால நீச பங்கம் கிடைக்குது. அதில் சந்திரனும் நீசம், சரியா? அது பிறகு சனி பார்வையிலையும் செவ்வாய் இருக்கிறாரு. இது ஒரு பக்கம் மைனஸ் பாயிண்ட். அதனால தான் இத்தனை வயசாகி இழுத்துக்கிட்டே போகுது. கேது திசையில் புதன் புத்தி, கடைசி புத்தி வந்திருக்கிறாங்க. அது இந்த வருஷம் நவம்பரோட முடியுது. அடுத்து சுக்கிர திசை நடக்குது. சுக்கிரன் குரு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. சுயசாரம் வாங்கியிருக்கிறாரு. புதன் 8ஆம் இடத்ததிபதியான குருடைய சாரத்தை வாங்குறது தப்பு. சீக்கிரமா கல்யாணம் முடிச்சா பிரச்சனையை உண்டு பண்ணும், கௌரவ குறைச்சலை ஏற்படுத்தும். ஏன்னா 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால தாமதமா திருமணம் பண்றது நல்ல விஷயம் தான். சுக்கிர திசையில உங்களுக்கு திருமணம் அமைகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே சான்சஸ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குரு 10ஆம் இடத்துல, அவருக்கு 10ஆம் இடத்துல. இந்த இடத்துல செவ்வாய் சம்பந்தம் மட்டும் கொஞ்சம் இதா இருக்குது. ஆனாலும் முடிஞ்சிடும். கொஞ்சம் இழுத்துக்கோ பறிச்சுக்கனாலும் தாராளமா முடிஞ்சிடும் அப்படிங்கிறத உங்களுக்கு உண்டான பதில். அடுத்து ஏதோ இல்லை, நாராயணன் அப்படிங்கிறவர் கொடுத்துருக்கிறாரு. ஐயா, 5ஆம் இடத்தில் குரு சனி சேர்க்கை, 9இல் சுக்கிரன் பதரத்தை அப்படி எழுதிருக்கிறவருக்கு மகர லக்னத்து ஆண் குழந்தை உண்டா? தமிழ்லேயே சரியா எழுதாம இருக்கிறாரு. இப்படி ஜென்ரலா கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியாது. நீங்க டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்தீங்கன்னா ஆண் வாரிசு உண்டா இல்லையா அப்படின்னு சொல்லலாம். அப்ப எனக்கு எந்த ஊரு, எத்தனை மணிக்கு பிறந்தது, எல்லா ஃபுல் டீட்டெயில் கொடுத்தா தான் சொல்ல முடியும். ஜென்ரலா கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்காங்க. அடுத்து விஜயகுமார், நீங்க சொல்றது தப்பு சார். வலியது வெல்லும், இதுவே இயற்கை. வலு இருந்தால் எதையும் செய்ய முடியும். அரசு ஊழியர்களே சரியான உதாரணம். சூரியன் நைசர்கிய பலம், எதையும் வெல்லும் அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு. எதுக்குன்னா ஜோதிடர்களின் கர்மா அப்படிங்கிற டைட்டில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு அவர் கொடுத்துருக்காரு. என்ன தவறு அப்படிங்கிற மாதிரி நான் பதில் கேள்வி கேட்டிருந்தேன். அதுக்கு அவர் திருப்பி பதில் கொடுத்துருக்கிறாரு. உங்களை போன்ற பிரபல ஜோதிடர் கூறுகிறார், கர்மா என ஒன்றும் இல்லை. கிரக இயக்கம் என்பது இயற்கையான நிகழ்வு. 5-9 என்பது பூர்வ புண்ணியத்தை குறிப்பாக கூறுவது. பரிகாரம் மூலம் சம்பாதிக்க வழி என்று கூறுகிறார். நான் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் பிரபல ஜோதிடர் கிடையாது. நான் வளரும் ஜோதிடர் அப்படிங்கிறது தான் முதல்ல அர்த்தம். சரி, சொல்றவங்க சொல்லிட்டு போறாங்க, அதனால ஒன்று இருக்கு. என்னுடைய கருத்தை நான் சொன்னேன், அவ்வளவுதான். அதே இதுல பிரேம்குமாருங்கிறவர் கொடுத்திருக்கிறாரு. ஊழ்வினை உறுத்து ஊட்டும். எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் ஊழ்வினையை அனுபவித்தே ஆக வேண்டும். இதுவே விதி அப்படின்னு கொடுத்திருக்காரு. ஜோதிடர் ஐயா, நீங்கள் சொல்வது சரிதான். சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் அப்படிங்கிறாரு. மொத்தத்தில் நம்மளை ஜோசியரா ஏத்துக்கிட்டார். அதுவே நமக்கு சந்தோஷம். ரைட்டு பிரேம்குமார், நன்றி சார். அப்புறமேட்டு வீரகுமார் பிறந்த தேதி கொடுத்திருக்கிறாரு. திருமணம் எப்பொழுது நடைபெறும், ஊர் சங்கரன் கோவில் கொடுத்துருக்கிறாரு. டைம் கொடுத்துருக்கிறாரு. வீரகுமார் ஓகே, டைம் கொடுத்தாரா? ரைட்டு, பார்த்துக்குவோம். திருமணம் எப்போது நடைபெறும் அதானே கேள்வி கேட்டிருந்தாரு. ஆமாம், அதையும் கேட்டிருந்தாரு. வீரகுமார் 79 பிறந்திருக்கிறார். இப்போ 21, 24, 45 வயசு ஆயிடுச்சு. டே அப்பா. 2ஆம் இடத்துல செவ்வாய் நீசம். இங்கே பாருங்க, செவ்வாய் நீசமான ஜாதகமாக தான் வருது. செவ்வாய் நீசமாடுறது, நீச பங்கம் ஆகாமல் இருக்கிறது, இதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை. சந்திரனுக்கு கேந்திரத்திலேயாவது வரணும். இங்கே நீச பங்கமே ஆகலை. அதாவது 45 வயசு வரைக்கும் போயிட்டு இருக்கு. இதில் 2 கதிபதி சந்திரன் லக்னத்திலே உட்காந்துருக்காரு. முதல்ல லக்னத்தை சொல்லலையா? மிதுன லக்னம், மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. 2 கதிபதி சந்திரன் லக்னத்திலே உட்காந்துருக்கிறாரு.
ஏழுக்கு அதிபதி சொல்லக்கூடிய குரு சாரமே வாங்கியிருக்கிறாரு. குரு கூட சனி ராகு சேர்க்க. சரியா? 7ஆம் இடத்த அதிபதி பாதக அதிபதி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் தான் கலத்திரத்தை கொடுக்கணும். அவர் சனி ராகு கூட சேர்ந்து கெட்டு போனார். இது ஒரு பக்கம் பிரச்சனை. சரி, நடக்கிறது புதன் திசை, லக்னாதிபதி திசை. ஆட்சி பெற்ற சுக்கிரன் கூட தான் உட்காந்துருக்கிறாரு. ராகு சாரம் வாங்கியிருக்கிறாரு. இங்க ராகுன்னு கேதுவும் சார பரிவர்த்தனை வேற. செப்டம்பர் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஓடிக்கிட்டு இருக்கு, வர்ற செப்டம்பர் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. குரு புத்தி. சனி என்ன கொடுப்பார்? சனி 2027 வரைக்கும் ஓடுதா? சனி திறம் புதன் திசை. கேது என்ன கொடுப்பார்? கண்டிப்பான முறையில் உங்களுக்கு திருமணம் உண்டு. ஆனால் அது கேது திசையில தான் நடக்கும். கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கோங்க, வேற வழியே இல்லை. 2027 தான் நடக்கும். கேது லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல உட்காந்துருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறாரு. இங்க ராகுவும் கேதுவும் சார பரிவர்த்தனை சுயசார வாங்குறதுனால கேது திசையில கண்டிப்பான முறையில் திருமணம் நடக்கும். ஏன்னா செவ்வாயோட 8ஆம் பார்வை கேதுக்கு இருக்கு. செவ்வாய் நீசமே ஆனாலும் செவ்வாயோட 8ஆம் பார்வை கேதுக்கு விழுகுது இல்லையா? அதனால கேது திசையில கண்டிப்பான முறையில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். கேது திசையில சுக்கிர புத்தி நடக்குது சார். கேது திசையில கேது புத்தி வந்து கொஞ்ச நாள் தான், 5 மாசம் தான். அந்த டயத்துல வந்து திருமணம் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகும். சுக்கிர புத்தியில திருமணம் நடந்துடும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஏன்னா சுக்கிரனை வந்து செவ்வாய் 4ஆம் பார்வையால பாக்குறாரு. சரிங்களா? கேதுவை 8ஆம் பார்வையால பாக்குறாரு. அதனால கேது திசையில ஸ்டார்டிங்ல திருமணம் நிச்சயமாகும். சுக்கிர புத்தியில திருமணம் நடக்கும். கன்ஃபார்மா உண்டு உங்களுக்கு. ஏன்னா 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன், 5க்கு சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கிறாரு. அதனால குடும்பம் உண்டு, குழந்தை உண்டு, தாம்பத்திய சுகம் உண்டு அப்படிங்கிறதே அவருக்கு உண்டான பதில். என்ன தாமதமாக ஆகணும் அப்படிங்கிறத ஒரு காரணம். செவ்வாய் வந்து நீசமாகி போனது. 2க்கு லக்னத்தில் உட்காந்து குரு சாரை வாங்கினாலும் குரு சனி ராகுவோட சேர்ந்து கெட்டு போனார் அப்படிங்கிறத இவருக்கு உண்டான பதில். அதனால கேது திசையில கண்டிப்பான முறையில் திருமணம் நடந்துடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 2027 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 28ல் உங்களுக்கு மேரேஜ். என்ன கொஞ்சம் வயசு தான் கூடி போயிடும், பரவாயில்ல விடுங்க. ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டு வந்திருக்கு கர்மா. இதைத்தான் நம்ம கர்மான்னு சொல்றோம். அதெல்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. என்ன பண்ண முடியும்? சிவகுமார் கொடுத்திருக்கிறார். ஜோதிடருக்கு கர்மா பிடிக்காது என்று நினைக்கிறேன். காரணம், உலகில் உள்ள 99.99% பேர் விதிப்படியே நடக்கிறோம். அப்படி இருக்கும்போது பாவம் புண்ணியம் சேர்வதெல்லாம் விதிப்படியே நடக்கும். கர்மாவும் அப்படியே சேரும். ரைட்டு, அதைத்தான் நான் சொல்றேன். கர்மாங்கிறது என்ன? பிறக்கும்போது ஒருத்தர் ஊனமா பிறந்துட்டாருன்னா அதை மாற்ற முடியுமா? இல்லையில, அதுதானே கர்மா. மனிதர்களை விடுங்க, மற்ற ஜீவராசிகள் கூட ஒரு சில ஜீவராசிகள் ஊனமா பிறந்தது. அப்ப அது கர்மா தானே. மனுஷர்களால் தப்பு பண்றான் அப்படின்னு சொல்லலாம். ஜீவராசிகள் என்ன பண்ணுச்சு? அப்படிங்கும்போது கர்மாங்கிறது ஒன்று உண்டு. அது ஜோதிடருக்கும் பிடிக்கும். நல்ல விஷயமா மட்டும் நம்ம சொல்லி வரக்கூடிய கஸ்டமரை வந்து சந்தோஷப்படுத்துறோம் அப்படின்னா அவருக்கு நடக்கக்கூடிய கெட்ட விஷயத்தையும் நம்ம சொல்லணும் இல்லையா? சரியா? அப்ப அதுவும் அந்த அவங்க ஏதாவது ஒரு வந்திருக்க கஸ்டமர் நம்மளை பத்தி ஏதாவது ஒரு சங்கடமா நினைச்சாங்கன்னா அந்த சங்கடமே நமக்கு கர்மாவை வந்து சேரும் அப்படிங்கிறத உண்மை. அடுத்து பேர் கொடுக்கல, ஆனா பெண்ணான்னு சொல்லலை. ரைட், விடுங்க. ஆனால் வணக்கம் ஐயா, எனது மகள் திருமணம் எப்போது? திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? 82ல் பிறந்திருக்கிறாங்களா? சரி, சாரி, 98ல் பிறந்திருக்கிறாங்க. 2 AM 98ஓட சேர்த்து 2 AIT சேர்த்துட்டாங்க. அதனால தெரியல, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதணும். 24/9/1998 2 AM கோவில்பட்டி. பார்த்துருவோம். கடக லக்னம் வந்திருக்குது. துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். இங்கேயும் செவ்வாய் நீசம். இன்னைக்கு என்ன செவ்வாய் நீசமான ஜாதகம் மாத்தியம் வருது. சுவாதி நட்சத்திரம். ராகு திசை ஒரு 12 வருஷம் இருப்பு இருக்கும்போது பிறந்திருக்கிறாங்க. இப்போ குரு திசையில ராகு புத்தி போயிட்டு இருக்கு. குருவை செவ்வாய் 8ஆம் பார்வையால பார்க்குறாரு. குரு வக்கரமா இருக்கிறாரு. சுயசாரம் வாங்கியிருக்கிறாரு. இதில் ராகு புத்தி, ராகு கேது சாரம் வாங்கிட்டாரு. கேது செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறாரு. ராகு புத்தி 2026 ஆகஸ்ட் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு சார். உங்களுக்கு வந்து உங்க பொண்ணுக்கு வந்து குரு திசையில ராகு புத்தி ஓடிக்கிட்டு இருக்குது. ராகு புத்தி எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா இப்போ வர்ற மார்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 31 மார்ச் 2024 தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. குரு திசையில ராகு புத்தியில கண்டிப்பான முறையில் திருமணம் நடந்துடும். இந்த புத்தியிலே நடந்துடும். அது 2026 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது. அதனால இந்த புத்தியிலே திருமணம் நடந்துடும். காரணம் என்னன்னா, குருவை வந்து செவ்வாய் 8ஆம் பார்வையால பார்க்குறாரு. நடக்கிறது
ராகு புத்தி, ராகு கேது சாரை வாங்கினாலும் கேது செவ்வாய் சாரை வாங்கியிருக்கிறாரு. சரியா? அப்போ இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் பின்னாடி போகணும். கேது வந்து நிழல் கரகம், ராகுவும் நிழல் கரகம் இல்லையா? அப்போது ராகு கேது சாரை வாங்கினா கேது யார் சாரை வாங்கியிருக்கிறாரு, யார் வீட்டில் உட்காந்துருக்கிறாருன்னு ஒரு பார்வை பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு கருத்து உண்டு. அப்போ கேது வாங்கியிருக்கிறது செவ்வாய் சாரை வாங்கியிருக்கிறாரு. செவ்வாயில பார்க்க போறாரு. நீசம் பெற்ற செவ்வாயா இருந்தாலும் கொடுத்துருவார், திருமணம் கொடுத்துருவார். கொஞ்சம் வசதி வாய்ப்புல இல்லை படிப்புல பொருளாதாரத்துல ஏதாச்சும் ஒரு கம்மியான ஒரு பையனா இருப்பான் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி அமைஞ்சா, இயற்கையாவே அமைஞ்சா நீங்க முடிச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதைத்தான் செவ்வாய் நீசம்ங்கிறத சுட்டி காட்டுது. ரிஷபத்தில் செவ்வாய் உண்மை ஐயா அருண் பிரகாஷ் கொடுத்திருக்கிறாரு. வணக்கம் ஐயா வெங்கட் புளியம்பட்டி. அவர் எல்லா வீடியோலும் நமக்கு வணக்கம் சொல்லிடுவாரு. குரு பிளஸ்ஸிங். பெண் வீட்டார்கள் மட்டும் யோக்கியமா? கை நிறைய சம்பளம், சொந்த வீடு, வசதி வாய்ப்பு, பெற்றோரை பிரிந்து தனி கொடுத்தனம், கண்டிஷன்கள் ஆகிய இரு வீட்டாரும் வியாபாரம் தானே செய்கிறார்கள். நம்ம போட்ட பழைய வீடியோ பார்க்கல அவ்வளோ இருக்கு, பார்த்துருந்தா தெரியும். அப்புறம் பார்த்துருக்காரு, லைக் பண்ணியிருக்கிறாரு. அவரே வந்து அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஐயா ஒரு சந்தேகம், அரசு வேலை எப்போது அமையும் என்ற கேள்விக்கு 3 இவர் வந்துட்டாரு, நம்மகிட்ட போன்ல பேசினார். ஆமா, மூணில் சூரியன் புதன் கேது இருப்பதால் வாய்ப்பு குறைவு என்று சொல்லி உள்ளீர்கள். சூரியன் விட்டு கேது அதிக பாகையில் உள்ளது. ரிஷபத்தில் கேது நீசம். கேதுவிற்கு வீடு கொடுத்த சுக்கிரன் லக்னத்தில் உச்சம். ஆக நீசபங்க ராஜயோகம் ஏற்படுகிறது. ஆக அரசு வேலை உண்டு தானே? டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு போனம் 58 வயது வரை அரசு வேலை வாய்ப்பு உண்டு. ஆகவே தயவு கூர்ந்து விளக்கவும் அப்படின்னு இருக்கிறாரு. உங்க ஜாதகம் என்னன்னு தெரியலையே, நீங்க எப்படி விளக்குறதுன்னு தெரியல. சரி, பார்க்குறேன் சார். அடுத்த வீடியோல கூட நான் உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். திரும்பவும் வந்து விஜயகுமார் அப்படிங்கிறவரை கேள்வி கேட்டிருக்கிறாரு. என்னன்னு கேட்டிருக்கிறாருன்னா, சூப்பர் சார் எதுக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் மருத்துவம் யார் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை வச்சு அவர் கேட்டிருக்கிறாரு. சூப்பர் சார், ஆனால் ஒரு கிரகத்தின் திசையில் அதற்கு எதிரான புக்தி மற்றும் எதிரான அந்தரத்தில் எப்படி படிக்க விடும் என விளக்கம் தாருங்கள் சார். ஏனெனில் புத்திநாதன் தான் பலவான் அல்லவா? நன்றி அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு. தசாநாதன் வலிமையா இருந்துட்டா புத்திநாதன் வந்து ஊடால டிஸ்டர்ப் பண்ணுவார், அவ்வளவுதானே ஒழிய அடுத்த புத்தி வரும்போது சக்சஸ் ஆயிரும். எத்தனையோ பேர் வந்து தடைப்பட்டு படிச்சிருக்கிறாங்க. சரியா? 10th முடிச்சிருக்கிறாங்க, அப்புறம் மேரேஜ் பண்ணி போயிடுவாங்க பெண் குழந்தைங்க, அப்புறம் திருப்பி வந்து +2 முடிப்பாங்க. இல்லது நிறைய பேர் வந்து படிப்பு டிஸ்கன்டினியூ பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு தசாபுத்தி ஒரு கட்டாயம் வரும்போது படிக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி அந்த திசையில ஏதாச்சும் ஒரு புத்தி வந்தா டிஸ்டர்ப் பண்ணும். திருப்பி கண்டினியூ பண்ணி படிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே வரும். முதல்ல தசாநாதன் தான் ரொம்ப வலிமையா இருப்பாரு, அவரை வச்சு நீங்க பலன் எடுத்தீங்கனாலே சரியா வரும் அப்படிங்கிறது முதல்ல ஆன்சரு. தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். வீடு கொடுத்தவன் ஸ்ட்ராங்கா இருந்தானா எப்படியும் படிச்சிருவாப்ல அப்படின்னு அர்த்தம். அடுத்து JMR என்ன கேட்டிருக்கிறார்? மீன லக்னம் ரிஷபராசி சனி பகவான் திசை எப்படி இருக்கும் ஜென்ரலாக கேட்டிருக்கிறார். மீன லக்னம் ரிஷபராசி சனி பகவான் திசை. சனி எங்க இருக்கிறாருன்னு சொல்லணும், யார் சாரை வாங்கியிருக்கிறாருன்னு சொல்லணும், சனியை யார் பார்க்குறாங்கன்னு சொல்லணும். ஜென்ரலாக கேட்குறாரு, என்ன போய் சொல்றது. சுக்கிரன் ப்ளஸ் ராகு இணைவும் காமத்தின் களியாட்டமும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து கொடுத்துருக்குறாங்க பேர் PVN PTK, பேர் கொடுக்கல.
குட் வீடியோ சார், இல்லாததையா சொல்லிட்டீங்க. செக்ஸ் எஜுகேஷனுங்கிறது அது ஒரு படிப்பு மாதிரி இருக்குதான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாரு. ஜாதகத்தை வச்சு முதல்ல தெரிஞ்சுக்கணும். குடும்ப வாழ்க்கைக்கு அது ரொம்ப மெயின். சரியா, 2 பேரும் ஈக்குவலாக இருக்கிறாங்களா அப்படின்னு வச்சு தான் பார்த்து தான் முடிக்கணும். இல்லைன்னா மெயினாக அதுக்காகவே சண்டை வந்துடும். அதுக்காக தான் அந்த வீடியோ போட்டது. முருகேசன் கந்தசாமி அதே வீடியோவுக்கு தான் பதில் சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதே வீடியோக்கு தான் கேள்வி கேட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மிகவும் அருமை சார், கிரகம் சேர்க்கை என்ன செய்யும் என்பதை மிக மிக அழகாக விளக்கி உள்ளீர்கள், நன்றி சார்னு கொடுத்துருக்கிறாரு. கிரக சேர்க்கை தான், ரைட்டு, ஓகே. அடுத்து என்ன கேட்டிருக்கிறாங்க? பிரியா கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்கிறாங்க, எந்த வீடியோவில் கேட்டிருக்கிறாங்கன்னா அதே தான். வணக்கம் சார், நீங்கள் சொல்வது ராசியில் உள்ள கிரகை என்ன சொல்கிறது, ராசியில் உள்ள சேர்க்கை அல்லது நவாம்சத்தில் என்று சொல்லுங்கள் சார்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது கேட்குறது, கிரக சேர்க்கையை பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, சுக்கிரன் ராகு வீடியோ பற்றி போட்டிருந்தோம் இல்லையா, அது ராசி சக்கரத்தில் பார்க்கணுமா நவாம்ச சக்கரத்தில் பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ராசி சக்கரத்தில் தான் பார்க்கணும். நவாம்ச சக்கரத்தில் ஏதாச்சும் ஒரு 1-2 ஜாதகத்தில் அப்படி வேணால் வருமே ஒழிய அப்படி வராது. ராசி தான் மெயின், அதுதான் உயிர் மாதிரி. ராசி சக்கரத்தில் பார்க்கணும். அப்புறம் வெங்கடாச்சலம் ஸ்பேஸே விடாமல் போட்டிருக்கிறாரு. படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். வணக்கம் ஐயா, நன்றி. சுக்கிரனுடன் செவ்வாய் சேரலாமா? சுக்கிரன் ராகுவுடன் செவ்வாய் பெண்ணுக்கும் மகரத்தில் இருக்கிறது. மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன் ராகு இருக்குது. சரி. ஆணுக்கு சுக்கிரன் செவ்வாய் கண்ணியில் இருக்கிறது. ஆண் துலாம் லக்கணமா? துலா லக்கணம், பெண் தனுசு லக்கணம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. என்ன கேட்டிருக்கிறாரு, சேர்க்கலாமா பொருத்தம் வைக்கலாமான்னு கேட்டிருக்கிறாரு. ஒன்றுமே கேள்வியும் கேட்கல, அவர் ஸ்பேஸே விடாமல் எல்லாம் சேர்த்து போட்டிருக்காரு. கொஞ்சம் தெளிவாக கேளுங்க சார் கேள்வியை என்னன்னு, இல்லைன்னா டேட்டா பார்த்து கொடுங்க சார், நம்மளே பார்த்துருவோம். அப்புறம் நம்ம சகோதரிகள் ஒரு 4 பேர் ஒரு ஜாதகத்தை போட்டு ராகு திசையில் கேது புத்தி திருமணம் எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறார் முருகேசன் கந்தசாமி. அதே ஜாதகத்தில் நம்ம சதீஷ்குமார் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. பாதகாதிபதி சூரியனுடன் இணைந்த புதன் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பெரும்பாலும் சூரியன் புதன் இணைஞ்சு தான் இருப்பாங்க. இதில் இந்த புதன் பாதகாதிபதியோட பண்ணுறாரு. ரைட்டு, ஓகே, அப்படி எடுத்துக்கலாம். அடுத்து ஹிந்து ஏதோ ஐடியில் கொடுத்துருக்குறாங்க. ஹிந்து எனக்கு ஆங்கிலமே சரியாக வராது. இதில் அவங்க ஐடியிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. சரி பார்ப்போம் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, ஐயா தனுசு லக்னம், மகரத்தில் சனி ஆட்சி, வக்ரம், திருவோணம் ஸ்டாரில் இருக்குது. சனி ஆயுள் பலம் எப்படி இருக்கும் ஐயா? கைண்ட்லி ரிப்ளை ப்ளீஸ் ஐயா. சனி ஆட்சி பெற்று வக்ரம் ஆகிட்டா நீசம் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. அதுலேயும் சந்திரன் ஜாரத்தை வாங்கியிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கீங்க. சந்திரன் எங்கே இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும். சரியா, சந்திரன் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா சனி ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு தான் அர்த்தம். வக்ரம் என்ன பண்ணணும்னா நீசம் கிடையாது, அது கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி செயல்படும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நேர்முறையாக சனினா தொழில்காரங்க தானே, நேர்முறையில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவன் குறுக்கோளியில் சம்பாதிப்பான், அவ்வளோதான். அதே மாதிரி ஆயில் பலம்லாம் ஆயில் கெட்டு போச்சுலாம் கிடையாது. ஆயில் நல்லா தீர்க்க ஆயிலாக இருக்கும். சின்ன சின்ன உடல் உபாதைகளோட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமே தவிர ஆயில் கண்டம்லாம் எடுத்துக்கிற முடியாது. தைரியமாக இருங்க. சாரம் கொடுத்த சந்திரன் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறது மெயினாக இருக்குது. சந்திரனும் நீசம்னா தான் பயப்படணும். சந்திரன் இப்போ விருச்சிகத்தில் நீசமாகி போனார்னா தான் பயப்படணும். சந்திரன் நல்லா இருக்கிறாரு, ஆட்சியாக இருக்கிறாரு, உச்சமாக இருக்கிறாரு, குரு பார்வையில் இருக்கிறாரு, இல்லை இந்த குருவை சனி பார்க்குறாருன்னா நீச பங்கம் ஆகி போயிடும். அது இந்த சனிக்கு வக்ரம் நிவர்த்தி ஆகி போயிடும். அதனால் நீங்கள் ஆயுள் பலத்தை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. சரி, மொத்தத்தில் எல்லா பேருக்கும் பதில் சொல்லி முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.